ஓவர் வெயிட் இருக்கவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 90 kg அபோவ் இருக்கிறவங்க, நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சாப்பாட்டோட அளவு அதிகமாக இருந்திருக்கும். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் எடுக்கும்போது 1 கப் ஷேக் தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போது உங்களோட பசியை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் சில ஃப்ரூட்ஸ்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பிள். இதில் கேலரிஸ் கம்மியாகவும் ஃபைபர் அதிகமாகவும் இருக்குது. இது பசியை கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிளில் 95 கேலரிஸ் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம். இது டைஜஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு கப் பப்பாளி பழத்தில் 55 கேலரிஸ் இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன். 90% வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோம். ஃபேட் ஸ்டோரேஜ் ரொம்பவே கம்மி. ஒரு கப் வாட்டர்மெலனில் 45 கேலரிஸ் இருக்குது. ஃபோர்த் கொய்யாப்பழம். இதில் விட்டமின் சி ப்ளஸ் ஃபைபர் அதிகமாக இருக்குது. சுகர் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இது ஒரு மீடியம் சைஸ் கொய்யாப்பழத்தில் 60 கேலரிஸ் இருக்குது. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. இது மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். மார்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் டேவும் எனர்ஜியாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் ஆரஞ்சில் 62 கேலரிஸ் இருக்குது. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்களும் இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.